சிஸ்டர், மேடம் இந்தாங்க உங்க ரிப்போர்ட். ரிப்போர்ட்ல என்ன சிஸ்டர் வந்திருக்கு? சிஸ்டர், சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். சார், நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு முழு தகுதியோட இருக்கீங்க. நாம்பள நாம்பளடி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆமா சார். கேட்டியா? எந்த பிரச்சனையும் இல்ல. ஆம்பளடி, ஆம்பளை ஆம்பளை சிங்கம், ஆம்பளை சிங்கம்டி. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? இது ஹாஸ்பிட்டல். ஏய், ஆம்பளை சிங்கம்டி, கேட்டல்ல? தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அதனால நான் இன்னொன்னு எலெக்ஷன் முடியும், அது ஒரு பார்த்துக்கலாம். சரி சரிண்ணா. ஆம்பள சிங்கண்டி, நீ வேஸ்ட். அக்கா, அக்கா அழாதீங்கக்கா. யார் அந்த போஸ்டர் அடிச்சாங்கன்னு விசாரிச்சாச்சா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதை சொல்றதுக்காக தான் உங்களை இங்கே வர சொன்னேன். யார் அதை பண்ணது? அதோ அந்த டேபிள் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானே, அவன் தான். மா நீ சாப்பிடுமா, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் கொண்டு போய் கொடுப்போம். என்னங்க பால்? ஏய், ஏய் நில்று. சொல்லுங்க. உட்கார். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. உட்காருன்னு சொன்ன. உட்கார். ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே, ரிப்போர்ட் என்ன வந்துச்சு? உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துச்சுங்க. அப்ப இத்தனை நாள் நான் டெஸ்ட் எடுக்க வரலன்னு சொன்னதும் ஏதோ என்கிட்ட குறை இருக்கிற மாதிரி மெதப்புல சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை அப்படி நினைப்பேனா? எனக்கு ஒரு கழுதை வேணும்னு தான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். ஏய், இந்த பால் என்னடி கலந்துருக்க? ஒன்றும் கலக்கலங்க, வெறும் பால் தான். சூடு பண்ணி எடுத்துட்டு வந்து. அப்படியா? இதுல வேற எதுவும் இல்ல? இல்லைங்க. எனக்கு தெரியாம இந்த பால்ல லேகியம் கலந்து கொடுத்துட்டு கேட்டா நாட்டு சக்கரை, அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு இதே பால்ல விஷத்தை கலந்து கொடுக்க மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? ஏய் ஏய், எழுந்திரு. ஏய் ஏய், என்ன 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 என்ன
லேகியம் கலக்கிற லேகியம். ஜெயந்தி அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா என்னாச்சுக்கா? இதோ வரேன்க்கா. கண்ணா என்ன தெரியல, அக்கா ரொம்ப வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்காங்க. போலாம் வா. அக்கா அக்கா பாத்து. அண்ணி ஐயோ அக்கா அக்கா அண்ணி என்னாச்சுக்கா? அண்ணி அண்ணி என்ன ஆச்சு அண்ணி? ஏய் தள்ளு தள்ளு. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இவ வேற இந்த காதல் கட்டி என்ன நேரமும் நம்ம பக்கமே வச்சிட்டு இருக்கா. சரி சரி அவளை விடு. ஆமா, இப்ப நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா ஆர்டருக்கு என்ன பண்ணுவோம்? யார் நமக்கு ஆர்டர் தருவா? அக்கா இவ்வளவும் பண்ணிட்டு அதுக்கு ஐடியா பண்ணாம இருப்பேனா? எனக்கு தெரிஞ்ச நிறைய சோஷியல் மீடியா குரூப் இருக்கு. அதுலலாம் இந்த மாதிரி ஹோம் ஃபுட்ஸ் ஆரம்பிக்க போறோம்னு போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. அதுலயும் நம்ம பிசினஸ பத்தி போட்டிருக்கேன். ஆனா இது போதுமா இந்து? இதுலயே நமக்கு போதுமான அளவுக்கு ஆர்டர் வருமா? அது அவ்வளோ ஈஸி இல்லக்கா. சோஷியல் மீடியால போட்டதும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா முதல் ஆர்டர் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆ, அதனாலதான் நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம ஏரியால ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஆனா அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆ. அவங்க தான் நம்மளோட டார்கெட். அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு தான் அந்த ஆபீஸ் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். எப்படியாவது அவங்க கிட்ட பேசி ஆர்டர் வாங்கிட்டா நமக்கு ரெகுலரா ஒரு அமௌண்ட் கைக்கு வரும். கம்பெனி ஆர்டர் மொத்தமா நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு வேலையும் ஈஸி, டெலிவரியும் ஈஸி. நீ முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரிக்கா.